நீலகிரி மாவட்டம் கூடலூரில் திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி அரை நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்தும் எந்தவித வளர்ச்சியும் அடையவில்லை என நியூஸ் 18 கேண்டிட் வித் கேண்டிடேட் நேர்காணலில் நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக நேரடியா இரு பெரும் கட்சிகள் பலமா மோதுறாங்க. இதனிடையே நம்மளும் இந்த களத்துல இருக்கிறோம். எப்படி இருக்கு இந்த கள நிலவரம்? உங்களுக்கு களம் ரொம்ப சூடாவே இருக்கு. 50-60 ஆண்டுகளா மாறி மாறி ஆட்சி அதிகாரம் செலுத்தினது திமுக அதிமுக கட்சிகள் தான் தொகுதியில். ஆனா இப்ப வரைக்கும் இந்த தொகுதி நிலைமை இன்னும் மாறல. தமிழ்நாட்டிலேயே ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தனி தொகுதி கூடலூர், ஆனா தனித்து விடப்பட்ட தொகுதியா மாறி நிக்குது. எந்த ஒரு அடிப்படை, அதாவது ஒரு பேசிக் நீட்ஸ், மக்களுடைய பேசிக் நீட்ஸ் சொல்லக்கூடிய அடிப்படை வாழ்வாதாரம் கூட கிடைக்கல. இங்க உள்ள நில சிக்கலா இருக்கட்டும், பட்டா பிரச்சனையா இருக்கட்டும், மின்சார பிரச்சனையா இருக்கட்டும், குறிப்பா வனவிலங்கு சிக்கலா இருக்கட்டும், தேயிலை தொழிலாளர் அவங்களுடைய வாழ்வியல் சிக்கலா இருக்கட்டும், இது எது குறித்துமே இந்த அரசியல் கவலை கிடையாது. இப்ப நாங்க களத்துல இந்த தேர்தல் ஓட்டு கேட்டு போறோம். மக்கள் ரொம்பவே விரக்தி அடைஞ்சிருக்காங்க அந்த அரசியல் மேல, இந்த ஆட்சிகள் மேல. அதனால மக்களுக்கு ஒரு மாற்றம் இந்த இடத்துல தேவைப்படுது. அதனால எங்க பரப்புரையே மாற்றத்தை விரும்பும் கூடலூர்னு சொல்லி பரப்புரை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க, நல்லா ஆதரிக்கிறாங்க. கட்டாயம் இந்த முறை நாங்கள் வெல்வோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு.